அன்பு சொந்தங்களே, நாம் இறந்தவுடன் இல்லாமல் போய்விடுகிறோம் என்று நாத்திகர்கள் நம்புகிறார்கள். நாம் இறந்த பிறகு ஆவிகளாக மாறிவிடுகிறோம் என்று நிறைய பேர் நம்புகிறார்கள். ஆனால் இறப்பது நம் உடல் மட்டுமே. நம்முடைய ஆன்மா என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. இதை பற்றி நாம் ஒரு ஆன்மாவின் கதை என்கிற இந்த காணொளியின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை. இன்று நாம் சேத் என்கிற ஆன்மாவை அல்லது கான்ஷியஸ்னஸை பற்றி பேசப் போகிறோம். என்னுடைய வீடியோக்களில் நாம் வெறும் இந்த உடல் மட்டும் கிடையாது, பிசிக்கல் பாடிஸ் மட்டும் அல்ல, மாறாக என்றும் மாறாத ஆன்மா அல்லது கான்ஷியஸ்னஸ் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு பலமுறை விவரித்திருக்கிறேன். வெல்கம் டு த மைண்ட் மேவரிக், ரோசலின் பாஸ்கோ. செத் என்பது உடலை பிரிந்த ஒரு ஆன்மா அல்லது கான்ஷியஸ்னஸ். சில பேர் அதை ஆவி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஆவி என்ற சொல்லிலிருந்து நான் வேறுபடுகிறேன். அதை ஆன்மா என்று கூறுவதுதான் சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்கும். இந்த செத் தன்னுடைய ஆன்மாவின் அனுபவங்களை ஜேன் ராபர்ட்ஸ் என்ற பெண் வாயிலாக உலகத்துக்கு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தின் பெயர் செத் ஸ்பீக்ஸ் என்ற மிக மிக பிரபலமான புத்தகம். லட்சக்கணக்கில் விற்று தீர்ந்திருக்கிற புத்தகம் இது. இது ஆங்கிலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஜேன் ராபர்ட்ஸ் அந்த அம்மையாரின் கணவர் அவர்கள் ஜேன் சொல்ல செத்தின் அனுபவங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்து கொண்டார். ஜேன் ராபர்ட்ஸின் தீர்க்கமான மற்றும் முற்போக்கான சிந்தனை செத் என்கிற அந்த ஆன்மாவை கவர்ந்ததால் ஜேன் மூலமாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள செத் முடிவு செய்தது. முதலாவதாக செத் சொன்ன விஷயம் மிகவும் விசித்திரமானது. அது கான்ஷியஸ்னஸ் தான் மனிதனுக்கு உருவம் கொடுக்கிறது என்பதுதான் அது. மனிதன் கான்ஷியஸ்னஸை படைப்பதில்லை, அல்லது மனிதன் ஆன்மாவை படைப்பதில்லை. ஆன்மா அல்லது கான்ஷியஸ்னஸ் தான் நம்மை படைக்கிறது, நமக்கு உருவம் கொடுக்கிறது என்பதுதான் செத் நமக்கு வெளிப்படுத்திய மிக மிக விசித்திரமான ஒரு விஷயம். இதை இன்று பிசிசிஸ்ட் அவர்களும் இதை அடிக்கோடிட்டு சொல்கிறார்கள். இந்த புத்தகம் செத் தன் வாயிலாக விவரிப்பது போல் அமைந்துள்ளது. ஜேன் கருப்பு நிற முடியுடைய ஒல்லியான ஒரு பெண்மணி. இந்த விஷயம் நடந்தது 1970ஆம் வருடம். செத் மற்றும் ஜேனுக்கு முதலில் ஒரு மனோதத்துவ தொடர்பு ஏற்பட்டது. செத் தன்னை பற்றி கூறும்பொழுது தான் ஒரு பொய்யான விஷயம் என்று புத்தகத்தை வாசிப்பவர்கள் நினைத்தால் அவர்கள்தான் பொய் அல்லது அவர்கள்தான் மாயை என்பதை உணர வேண்டும் என்று ஜேன் வாயிலாக சொல்கிறது. உண்மை நிலை என்ன என்பதை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது செத். மனிதர்களாகிய நாம் நமது ஐம்புலன்கள் வாயிலாக ஒரு பொய்யை உண்மை என்று நினைத்து வாழ்கிறோம் என்று செத் கூறுகிறது. நாம் தூக்கத்தில்தான் உண்மையை அனுபவிக்கிறோம். செத் தான் பல பிறவிகளை கடந்து வந்திருப்பதாகவும் மனிதர்களாகிய நாம் தான் நம் எண்ணங்களுக்கு உருவம் கொடுக்கிறோம் என்றும் கூறுகிறது. நாம் எப்பொழுதும் நம்முடைய வெற்றி தோல்விகளுக்கு கடவுளை பொறுப்பாக்குகிறோம். ஆனால் நம் வெற்றி தோல்விகளை நாம் தான் படைக்கிறோம் என்று செத் கூறுகிறது. நம்முடைய பயங்களையும் பிரமிப்புகளையும் நாம் தான் படைக்கிறோம் என்று செத் கூறுகிறது. இதை பற்றி நான் கோக்ரியேட் வித் யோர் யூனிவர்ஸ் என்கிற என்னுடைய புத்தகத்தில் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஒரு பெரிய அறையில் திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் ஜேன் வாயிலாக செத் பேசுகிறது. ஜேனின் கண்கள் வாயிலாக செத் உலகை பார்க்கிறது. ஜேனின் வில்லி என்கிற பூனை செத்தை அடையாளம் கண்டு கொண்டு
அதன் நடத்தை மூலம் அதை வெளிப்படுத்துகிறது. கான்ஷியஸ்னஸ் மூலமாக மட்டுமே நாம் பல்வேறு டைமென்ஷன்ஸை உணர முடியும். நம் மனித உடல் நாம் மற்ற டைமென்ஷன்ஸ் பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் தடையாக உள்ளது. நம்மை நாம் ஒரு உடலாக மட்டுமே நினைக்கிறோம். நம்மை ஒரு ஈகோவாக உணர்கிறோம். நம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது போல நம் ஆன்மா என்கிற விஷயத்தை நாம் உணர்வதே இல்லை. நம் ஆன்மா அல்லது கான்ஷியஸ்னஸ் ஒரு விபத்து அல்ல. அது நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக கவனத்துடன் செதுக்குகிறது. நாம் உணராத இந்த ஆன்மா அல்லது கான்ஷியஸ்னஸ் என்ற விஷயம்தான் நம்மை ஒவ்வொரு கணமும் வழிநடத்துகிறது. நம்முடைய ஈகோ நம் ஆன்மாவை புரிந்து கொள்வதோ அதை மதிப்பதோ கிடையாது. நம்முடைய எல்லா பிறவிகளை பற்றியும் இந்த ஆன்மாவுக்கு அல்லது கான்ஷியஸ்னஸ்க்கு தெரியும். நாம் பிறக்க வேண்டிய குடும்பம், சூழ்நிலை, மற்ற ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையும் அதுதான் முடிவு செய்கிறது. இதை நாம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாகவும் நாம் இது உண்மை என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி நமக்கு, அதாவது இந்த பூமியில் ஒரு உடலாக பிறந்த நமக்கு தெரிந்ததை விட செத்துக்கு மனிதர்களை பற்றி எல்லாமே தெரியும் என்று கூறுகிறது. இந்த கான்ஷியஸ்னஸ் அல்லது ஆன்மா நம் மனதை படிக்க வல்லது, நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது. நண்பர்களே, இன்று நான் பேசிய இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் காமெண்ட் செக்ஷனில் லைக் செய்து காமெண்ட் பண்ணவும். இந்த செத் ஸ்பீக்ஸ் என்கிற புத்தகத்தை நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மொழிபெயர்த்து கொண்டு என்னுடைய யூடியூப் மெம்பர்ஸ்க்கு நான் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் அந்த ஆன்ம உலகத்தின் பல ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த செத் ஸ்பீக்ஸ் என்ற புத்தகம் மிக நமக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ ரீட் மை புக்ஸ், God Has Our Backs, The Brimstone Fallacy, Highlights of a Course in Miracles, and Co-Create with Your Universe. ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். This is Rosalind Bosco, the Mind Maverick, signing off. Thank you.